அஇஅதிமுக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்று மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் வழியில் கழகத்தை சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். கழகத்தின் பல்வேறு அமைப்புகள் சார்பில் ஒருமனதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் தமிழ்நாடு தென்னை தொழிலாளர்கள் ஒருங்கிணைப்பு சார்பில் நடைபெற்ற இரங்கல் கூட்டத்தில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பொள்ளாச்சி திரு வ. ஜெயராமன் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியில் கழகத்தையும் ஆட்சியையும் சிறப்பாக வழிநடத்த சின்னம்மா தலைமை பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. திருச்சி மாநகர் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அஇஅதிமுக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்று மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் பணியை சிறப்புற தொடர வேண்டும் என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி என் நடராஜன், திருமதி எஸ் வளர்மதி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேபோன்று தமிழகம், பிற மாநிலங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் உள்ள கழகத்தின் பல்வேறு அணி நிர்வாகிகள் சார்பில் அஇஅதிமுக பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டும் என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.